கரூர் துயரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. கரூரில் நடந்த துயரத்தால் நாம் அனைவருமே நெஞ்சம் கலங்கி போயிருக்கிறோம் என்று கூறியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தம் அன்புக்குரியோரை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணீரையும் கண்டு தவிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். கரூர் துயரத்திற்கு காரணமானவர்களின் பொறுப்பு அனைத்து மட்டங்களிலும் உறுதி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கரூர் துயரம் குறித்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கரூரில் நடந்த துயரத்தால் நாம் அனைவருமே நெஞ்சம் கலங்கி போயிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கும் முதல்வர் தம் அன்புக்குரியோரை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணீரையும் கண்டு தவிக்கிறேன் என்று உருக்கத்தோடு தெரிவித்திருக்கிறார். கரூர் துயரத்திற்கு காரணமானவர்களின் பொறுப்பு அனைத்து மட்டங்களிலும் உறுதி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மாண்பமை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கும் என்று தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் துடைக்க முடியாத துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கத்தில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கரூர் துயரம் குறித்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும். கரூரில் நடந்த துயரத்தால் நாம் அனைவருமே நெஞ்சம் கலங்கி போயிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தம் அன்புக்குரியோரை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணீரையும் கண்டு தவிக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். கரூர் துயரத்திற்கு காரணமானவர்களின் பொறுப்பு அனைத்து மட்டங்களிலும் உறுதி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மாண்பமை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கும் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் துடைக்க முடியாத துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கத்தில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். கரூர் துயரம் குறித்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும். கரூரில் நடந்த துயரத்தால் நாம் அனைவருமே நெஞ்சம் கலங்கி போயிருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தம் அன்புக்குரியோரை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணீரையும் கண்டு தவிக்கிறேன் என கூறியிருக்கும் முதலமைச்சர் கரூர் துயரத்திற்கு காரணமானவர்களின் பொறுப்பு அனைத்து மட்டங்களிலும் உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மாண்பமை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கும் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். விவரங்கள் அன்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கரூர் துயரம் குறித்ததற்கான ஒரு பதிவை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் கரூர் துயரம் குறித்து மாண்பு உயர்நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வழிகாட்டுதல் அனைத்தையுமே தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருவதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். கரூர் நடந்த துயரத்தை பொறுத்தவரை நாம் அனைவருமே நெஞ்சம் கலங்கி போய் கொண்டிருக்கிறோம். நம் அன்புக்குரியவர்கள் இறந்து தவிர்க்கும் குடும்பத்தின் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கண்ணீரை கண்டு தவிக்கிறேன். உயர்நீதிமன்றம் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கும். இதன் மூலம் உண்மையான முழு உண்மையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று மாநிலத்தின் முதலமைச்சராக மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து மட்டங்களிலே பொறுப்பு உறுதி செய்யப்படும் என்றும் பலவற்றிலும் இந்தியாவிற்கே முன்னோடியான தமிழ்நாடு கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டும் மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள், அரசியல் கட்சியினர், செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என அனைவரோடும் கலந்து ஆலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வடிவமைப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக கரூர் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய குழுவிற்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பை அணுகுவதோடு இந்த விபத்துகளை தடுக்கக்கூடிய வகையில் ஒரு நிலையான வழிகாட்டுதல் நெறிமுறையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் பின்பற்றத்தக்க மாடலாக இது அமையும் என்றும் துடைக்க முடியாத இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டு முயற்சியில் அனைவரது யோசனைகளும் ஆலோசனைகளையும் வரவேற்பதாகவும் ஒவ்வொரு உயிரும் விலைமதிப்பில்லாது என்றும் நம் மக்கள் இன்னுயிரை காக்கவும் இனி இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே எங்குமே நிகழாமல் தடுக்க ஒன்றிணைவோம் என்று முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.